முன்னாடி நாள் நைட் வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்கும்போது நைட் 3 மணி ஆயிடுச்சு. லாங் வீடியோன்றதுனால லேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் எழுந்திருக்கவே முடியல. ரொம்ப டயர்டாக இருந்தது. அதோட குக் பண்ணணுமேன்ட்டு குக் பண்ணி ஹஸ்பண்ட் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், நான் உனக்கு ஸ்கூல்லேயே வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் முன்னாடி நாளே பட்டாணி ஊற வச்சிருந்தேன். ஸோ இது மட்டும் காலையில் வேக வச்சிருந்தேன். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவாக வச்சிட்டோன்னா நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, 2 பச்சை மிளகாய், பிரிஞ்சி லீஃப், அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இந்த பட்டாணி வேக வச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேங்காய், சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி விட்டு இறக்கிட்டேன். சமைச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா நம்மளை வேலை விடவே விடாது. இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் அரைச்சிட்டேன்.